சூப்பர். ஸோ இன்னொரு ஹாட் டாபிக் டெனிட்டஸ். டெனிட்டஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காதுக்குள்ள ஒரு ரிங்கிங் சவுண்ட் வருது, இல்லை ஒரு வைப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக அமைதியாக ஒரு சைலண்ட் ரூம்குள்ளே இருந்தால் அந்த டெனிட்டஸ்ங்கிற ரிங்கிங் சவுண்ட் கேட்கும். இப்போ டெனிட்டஸ் இருக்கிற பேஷண்ட் இஎன்டியை பார்க்கணுமா, நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணுமா, ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெனிட்டஸ் இருந்தால் இஎன்டி டாக்டர் தான். ஏன்னா டெனிட்டஸுக்கான மெயின் ரீசன் இயர்லேருந்து தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அவங்க இயரை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லைன்னா அது நர்வ் ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எகெயின் இஎன்டியே வந்து அதையும் செக் பண்ணுவாங்க. நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இஎன்டி டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இயரில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்டோட ரோல் இதில் என்னென்னா நெக் மசில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக் மசில்ஸ்லேருந்து இந்த டெனிட்டஸ் வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது.